சொல்லுகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் தேவ சமூகத்திலே நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்மளை கேட்டோம்னா பல சாட்சி சொல்லுவீங்க. இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ கஷ்டம், முடியவே முடியாது, இன்னைக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தேன், ஆனால் கர்த்தர் கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். நாம் கர்த்தருக்காக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக சில காரியங்கள் வந்து நிறுத்துறது, அதையும் தாண்டி நாம் வருகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திருப்பி கொள்வோம் 103வது சங்கீதம். நாம் ஏற்கனவே தியானித்துக் கொண்டிருக்கிற சங்கீதம் 103வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட நாம் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? பக்கம் 233வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 103 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லா பைபிள் வச்சுக்கிறவங்க பைபிள் எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சங்கீதக்காரன் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் நம்மிடத்துல அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அநேக காரியங்களை நம்ம ஜெபத்தில் வைப்போம். ஆண்டவரே இதை எனக்கு தாரும், ஆண்டவரே இதை எனக்கு செய்யும், ஆண்டவரே இதை எனக்கு கைக்கூடி வர பண்ணும் என்று சொல்லி அநேக காரியங்களை நம் ஜெபத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்த பிற்பாடு அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயமோ, அதை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற இருதயமோ இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால பிசாசு அதை பயன்படுத்தி தேவன் செய்த நன்மைகளை நம்மை மறக்க செய்து, தேவன் செய்த அற்புதங்களை மறக்க செய்து, தேவன் செய்த கிருபைகளை மறக்க செய்து அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுக்கு விரோதமாக நம்மை அவன் என்ன செய்கிறான், சிந்திக்கும்படி ஏறி விடுகிறான். தேவன் சில நேரத்துல
நமக்கு தாமதமாய் பதில் கொடுக்கும் பொழுது, இல்லாவிட்டால் அதுக்கு சரியான நேரம் வரட்டும் என்று தேவன் காத்திருக்கும் பொழுது, பிசாசு உன் இருதயத்துல நீ கேட்டு ஆண்டவர் கொடுக்கல, நீ கேட்டு ஆண்டவர் உனக்கு செய்யல, நீ கேட்டு இந்த காரியத்துல ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், நீ கேட்டு இந்த காரியத்துல ஆண்டவர் செவி சாய்க்காததை போல அவர் காதிலிருந்தும் கேளாதவர் கூட இருக்கிறார், அதனால அவரை நீ நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை, அவருடைய சமூகத்துல ஜெபித்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பிசாசு நம்முடைய இருதயத்துல என்ன தவறான கலை என்கிற விதையை தூவுகிறான். அதனால அநேக தேவ பிள்ளைகள் உண்மைதானே, ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கேட்டு கொடுக்கவே இல்லையே, ஆண்டவர் இதெல்லாம் கேட்டு எனக்கு செய்யவே இல்லையே, இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு நினைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போகிற சூழ்நிலை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. காரணம் என்ன? தேவன் செய்த நன்மைகளை, தேவன் செய்த உபகாரங்களை, தேவன் செய்த அதிசயங்களை, தேவன் செய்த எல்லா விதமான கிருபைகளையும் மறந்து விட்டார்கள். அதனாலதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே நீ என்ன செய்ய, கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் என்னுடைய முழு உள்ளமே என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தினத்துல சொல்லும்போது சொன்னேன், தேவன் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதற்கு அநேக உதாரணங்களோ ஒரு உதாரணத்தை சொன்னேன். 10 பேர் ஆண்டவருடைய சமூகத்துல தங்களுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் செய்த காரியம், நீங்கள் போய் உங்களுடைய ஆசிரியருக்கு காண்பீங்கள் என்று சொல்லி சொன்னார். அந்த 10 பேரும் போகிற வழியிலே அவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று. அந்த 10 பேரும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையை தாண்டி அந்த 10 பேர்ல 9 பேர் திரும்பி வரவே இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை காண்பிக்கிறது அப்படின்னா நன்றி உணர்வுள்ள இருதயத்தை காண்பிக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த நன்றி உணர்வே இல்லை. அதுபோல மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் இயேசுவின் இடத்திலே கடந்து வந்து அவர் பாதத்திலே விழுந்து அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்தான். அப்பொழுது இயேசு அவனை தொட்டு, உன்னை எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். சுகமாகிற பின்னாடி அவனை பார்த்து சொன்னா, நீ மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றால் தேவன் செய்த நன்மைகளை நீ நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடவாய், கர்த்தருக்கு அந்த ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்த கடவாய் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது 2 காரியங்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். முதலாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து அவரை நேசித்து அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி உணர்வுள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சும்மா செலுத்தக்கூடாது. அவரை நேசித்து அவர் செய்த அற்புதத்தை, அவர் செய்த நன்மையை நாம் உண்மையாகவே அதை யோசித்து, இது யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் என்று அவருக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் ஸ்தோத்திரங்கிறது. 2வது சொன்ன, அவர் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை நேசித்து ஸ்தோத்திரம் சொன்ன மட்டும் போதாது, அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு இன்னும் அநேக நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். அவரை போல நம்மை பாதுகாக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை போல நம்மை உயரத்தில் உயர்த்துவதற்கு வேறு யாருமே கிடையாது. சோதரம் நாம அண்ணாருடைய வார்த்தையை நாம் சோதரிக்கும் பொழுது பார்க்கிறோம். அண்ணால் சொல்லுகிறார், தன் குழந்தையை கர்த்தர் கொடுத்த பின்பு கர்த்தரை துதிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், எளியவனை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று விட்டு விடுகிற ஒரு அனுபவம் அல்ல. மாறாக நம்மை முற்றிலுமாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற உமக்கு என் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி என்னை எப்படி உயர்த்த சித்தமாய் இருக்கிறீரோ, என்னை எப்படி வணைய சித்தமாய் இருக்கிறீரோ, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை நம்ம மறந்து விடவே கூடாது. ஏதோ நான் ஆண்டவர் சொன்னதை, ஆண்டவர் செஞ்சதை, ஆண்டவருக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொன்னா போதாது. நம்மை ஜீவபலியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். முதல்ல நம்மளை கொடுக்கணும். அப்பதான் நம்முடைய ஆண்டவர்களை செய்யணும், கொடுக்கணும். நம்மையை கொடுக்காம நம்முடையது கொடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அநேக சபைகள் தங்களுடையதை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் தங்களையே தேவனுக்கு முன்னதாக கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை நாம் தேவனுக்கு கொடுக்காம நம்மிடத்தில் இருக்கிறத நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சாயந்தரத்திலே நாம் பார்த்தோம் அவர் என்னெல்லாம் உபகாரங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு தாவீது நினைவு கூறுகிறார். அப்படிங்கும் பொழுது ஒரு 6 காரியத்துல 2 காரியத்தை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். முதல் 2 காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இரண்டாவது நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் மன்னித்தார் அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. மன்னித்தார் என்றால் அதற்கு ஏற்ற விலைக்கரியத்தை அவர் கொடுத்து தீர்த்து, அதற்கு ஏற்ற தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, அதற்கு ஏற்ற எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் மன்னித்திருக்கிறார். ஆமென். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஓகே, நம்ம என்ன செய்வோம்னா, யாராவது தப்பு செஞ்சுட்டா நம்ம உடனே நினைப்போம் அந்த பிள்ளைய தண்டனை, அந்த பிள்ளைய அடிக்கணும், அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கணும், அப்பதான் அந்த பிள்ளை தொடர்ந்து செய்யாம இருக்கும் அப்படின்னு நம்ம பயங்கரமா பேசுவோம். ஆனா நம்ம பிள்ளைக்கு ஒரு தவறு செய்துட்டா நம்ம என்ன செய்வோம், தண்டனை கொடுக்கணும், கண்டிப்பா தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது யாருடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல தெரியாம செஞ்சுட்டீங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், பிள்ளைகளுடைய தவறை பெருசா நம்ம பெருசுபடுத்தாம பெருசா பேசினா கூட சரி தெரியாம தான் பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை தண்டனை பெறட்டும் அப்படின்னு அந்த தகப்பனும் தாயும் அதிகமா நினைப்பது இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு நினைப்பாங்க, இந்த பிள்ளை இந்த தப்பு பண்ணிருக்க கூடாது, இந்த தப்பு தொடர்ந்து பண்ணாம இருக்கணும், இந்த தண்டனை கொடுக்கணும்னு சொல்ற நாமே அதே தப்பு நம்முடைய பிள்ளைகள் பண்ணிருச்சுன்னா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அநீதி உள்ள தேவனே அல்ல. அவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஆண்டவரே சொன்ன ஒரு காரியத்தை ஆண்டவரே மீற முடியாது. அப்ப நமக்கு நாம் செய்த எல்லா பாவங்களுக்கு தக்கதாக, நாம் செய்த எல்லா அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு தண்டனையை கொடுக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்டனையை தன்மேல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி இன்றைக்கு நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. சும்மா மன்னிக்கல, அவருடைய ரத்தத்தை முழுவதுமாய் நமக்காய் சிந்தி பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்துல நம்முடைய பாவத்தை தூக்குவதற்கு, நம்முடைய பாவத்தை சுமந்து கொள்வதற்கு, நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு, நம்முடைய பாவத்திற்கு நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு இந்த உலகத்துல யாராலும் முடியாத நேரத்துல பரிசுத்த தேவனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து பிலிப்பியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி உங்களுக்காக எனக்காக சிலுவை பரியந்தம் அவர் கீழ்ப்படுகிறவராகி தம்மை தாமே காமினார். ஏன் அப்படின்னா நம்ம மேல வைத்திருக்கிற அன்பினாலே, நம்ம மேல வைத்திருக்கிற கிருபையினாலே, நம்ம மேல வைத்திருக்கிற அவருடைய பாசத்தினாலே அவர் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய உயிரையும் நமக்காக கொடுத்து மூன்றாம் உயிரோடு கூட இருந்து இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மன்னித்திருக்கிறார். நம்ம தவறு செய்கிற பொழுது ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம அதை பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்த்தோம் அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நோய் அப்படிங்கிற காரியத்தை குறித்து உங்களோடு கூட நேற்றைய தினத்துல நான் தெளிவாகவே பேசினேன். நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது சரீர பிரகாரமான அநேக நோய்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறது. நம்ம நினைக்கிறோம் நோய் என்ற வார்த்தை குறைவற்ற செல்வம் என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் உலகத்திலே நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி நல்ல நல்ல பொருட்களை வாங்கி நன்றாக சமைத்து அதை நன்றாக அவர்கள் உட்கொண்டு நல்லா இருக்கணும் பிரயாசப்படுகிறார்கள், விருப்பப்படுகிறார்கள். ஆனால் நோய் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. அநேகரை நோய் தாக்கிக் கொண்டு அநேகர் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நினைத்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியாதபடிக்கு பலவீனப்படுத்தி விடுகிறது. அநேக மருந்துகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த மருந்துகள் அவர்களுக்கு உவமையாய் மாறி விடுகிறது, அலர்ச்சியாய் விடுகிறது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாம் எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோமோ அப்பொழுது அவர் நமக்கு நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். He is not obligated to do all kinds of diseases to be cured. எல்லா வியாதிகளையும் அவர் சுகமாக்க வேண்டும் என்பது அவருக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் இன்னும் நமக்கு வருகிற நோய்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை குணமாக்குவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா சொல்லுவாங்க நாங்க என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணியாச்சு, கடைசியா கடவுளை என்ன செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனா கர்த்தர் லிமிடேஷன் இல்லாத எல்லா கிராமங்களையும் எல்லா பட்டங்களையும் சுற்றி தெரிந்து எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் அவர் சுகமாக்குகிறவராய் காணப்படுகிறார். நம்மையும் அவர் சுகமாக்கி மாணவர்கள் என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 4வது வசனத்திலே உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. மூணாவது தேவன் நமக்கு செய்த நன்மை என்ன, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுத்தார். பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய உயிர், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் புதுசா அதுல நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா என்னுடைய உயிரை அழிவுக்கு விலக்கி அவர் என்ன செய்தார்? மீட்டார். தாவீது இதை சொல்லுகிற பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் உண்மையாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய உயிரை கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத அவர் நன்றாக அறிந்திருந்தார். நல்லா கவனிக்கணும். அவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு பஞ்சத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கடந்து சென்றார்கள். ஏனென்றால் அங்கே யோசேப்பு பிரைம் மினிஸ்டராக இருந்து கொண்டு இவர்களை எல்லாரையும் அங்கே கொண்டு வந்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் தேசத்தை சுற்றிலும் இருந்தது. அந்த 7 வருஷம் பஞ்சத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு யோசேப்பு தான் இருந்த எகிப்து தேசத்துக்கு அவர்களை வரவழைத்தான். வரவழைத்தது மட்டுமல்ல, அவன் நன்றாக தெரியும் இவர்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேசத்துக்கு இவர்கள் கடந்து செல்வார்கள். அந்த தேசம் கானான் தேசம். அந்த தேசத்துக்கு
போயிடக்கூடாது, என் எலும்புகளையும் கூட நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அனுப்பி வைக்கிறார். அது சொல்லிதான் அவர் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எகிப்து ராஜாவை மாறி வேறு ஒரு ராஜா, அண்டை நாடுகளில் உள்ள ராஜாக்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டார்களா, எகிப்தை கைப்பற்றி கொண்டார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே எழுதினா அந்த ராஜா என்ன செய்தான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பினான். அவருடைய நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, பெருகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பருகி பெருகினார்கள் என்றால் நமக்கு விரோதமாக ஏதாவது கலகம் செய்வார்கள் என்று நினைத்து ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை அப்படின்னா, எகிப்திலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் பெண் பிள்ளைகளாக இருந்தால் விட்டு விடலாம், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய சட்டமாகவே வைத்திருந்தார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எகிப்து தேசத்திலே ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடாது என்று எல்லாரும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஏனால் அப்படி பிறந்தால் அந்த குழந்தை தம்முடையது அல்ல, அந்த குழந்தையை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து அநேக குழந்தைகள் அப்படி கொல்லப்பட்டது. காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போக வேண்டும் என்பதிலே அந்த ராஜா ரொம்ப கவனமாக காணப்பட்டார். அந்த நேரத்திலே மோசேயும் பிறந்தார். மோசேயும் அவர்கள் பொத்தி பொத்தி பாதுகாத்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் வந்த பின்னாடி இதுக்கு மேல நம்ம பாதுகாக்க முடியாது என்று ஒரு நாடன் பட்டியலே ஒரு கூடை மாதிரி செய்து அந்த ஆற்றில் அவர்கள் இறக்கி வைத்து விட்டார்கள். அந்த குழந்தை நேரம் எங்க போகுதுன்னா பார்வன் குமாரத்தை குளிக்கிற அந்த இடத்துக்கு போகிறது. அந்த குழந்தை சத்தத்தை கேட்டு அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அழகாக தெரிகிறது. அந்த குழந்தையை தாமே வளர்க்கலாம் என்று சொல்லி வளர்த்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் மாற்றினார். ஆமென். அவங்க திட்டம் போட்டது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண்களை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, இனிமேல் பிறக்கக்கூடாது. அதை கட்டுப்பாடு போட்டோம்னாக்க குறிப்பிட்ட 40-50 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் தானாக என்ன செய்வார்கள், அழிந்து விடுவார்கள். பெண்கள் எல்லாம் வேற வேற ஆண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு சந்ததியை, ஒரு ஜனமே இருக்காது என்பதிலே குறியாக இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன, கர்த்தர் எழுப்பினார். நம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக, நம்முடைய ஜனத்தின் உயிரை காப்பாற்றும்படியாக, தன் ஜனத்தை அவர் இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எழுப்பினது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இப்பொழுது எப்படி சில நாடுகள் வல்லரசு நாடுகளாக இருக்கிறதோ அதை போல அந்த நாடுகளில் பயங்கரமான வல்லரசு நாடாக இருந்ததான ஒரு நாடுதான் எகிப்து நாடு. அந்த ராஜாவுக்கு முன்பதாக தேவன் மோசேயை நிற்க வைத்து அந்த ராஜாவுக்கு ராஜாவாய் இவனை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. பயங்கர போராட்டம், ஆனால் கர்த்தர் அவரை விடுவித்தார். அதை நினைத்துதான் தாவீது சொல்லுகிறார், நான் அன்னைக்கு அந்த ஆண்டவர் எங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றாமல் விட்டிருப்பாரானால், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றாமல் விட்டிருப்பாரானால் இன்றைக்கு நான் நிற்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு எப்படி வந்தோம், என்னுடைய முற்பிதாக்கள் எப்படிப்பட்ட பாதையில வந்தார்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நன்றாக தெரியும். அதனால அவன் சொல்லுகிறான், என்னை மட்டுமல்ல என் சந்ததியையும் எல்லா விதமான அழிவுக்கும் ஆண்டவர் விலக்கி எங்களை என்ன செய்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாக எத்தனையோ பிசாசுடைய கிரியைகளை எழுப்பினது. நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காக, நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஜீவன் முடிந்து விட வேண்டும் என்பதற்காக ஸ்தோத்திரம் பிசாசினுடைய பயங்கரமான போராட்டம் காணப்பட்டது. என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் 10 வயது இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நான் மரித்து விடுவேன் என்றதை எல்லாரும் தீர்மானித்து விட்டார்கள். இனிமேல் இவன் பிழைக்க மாட்டான், இனிமேல் இவனுக்கு வாழ்க்கை என்பதை கிடையாது, இனிமேல் இவனுக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு அந்தஸ்தை இவன் இழந்து விட்டான்
அவ்வளவுதான், இவனை மறைத்துதான் போவான், இவனை அடக்கம் பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் என்னுடைய மரணத்திற்கும் அடக்கத்திற்கும் ஆயத்தமாக இருந்து கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தர் வந்து என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டெடுத்தார். அது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகருடைய, உங்களுக்கே தெரியாது இன்னைக்கு இந்த அழிவு வரும் அப்படின்னு, ஆனால் அந்த அழிவுக்கு விலைக்கு ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் அப்படிதான் என்னை அழிவுக்கு விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கிற முக்கால்வாசி பேர், ஏன் 100% கூட சொல்லலாம், நம்ம ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்கலாம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்குமா? நம்ம உயிர் இருக்குமா? ஆமென். என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை அல்ல, பல முறை நாம் அறிந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய தருணத்தை பிசாசு கொண்டு வந்தான். சில மனிதர்கள் எப்படியாயிரம் நம்ம செத்துற மாட்டோமா, அண்ணன் எப்ப கல்யாணம், சின்ன எப்ப, அந்த மாதிரி சில பழமொழிகள் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்முடைய மரணத்தை, நம்முடைய அழிவை, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை எதிர்பார்த்து அநேகர் காத்திருந்தார்கள். அடிக்கடி சொல்றது உண்டு, என்னை எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசிக்காரங்க சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, எங்கெல்லாம் ஜோசி பார்த்தோமோ அங்கெல்லாம் அவங்க தான் அப்படிதான் சொன்னாங்க, இவன் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டான், மறித்து விடுவான். சொன்னான் செத்து போயிட்டான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன, தேவனுடைய இருதயத்தினுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து, அதுக்கு நன்றி சொல்லணுமா வேணாம்? சொல்லுமா வேணாம்? எல்லாரும் கண்ண மூடலாம். அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? எத்தனை முறை, எத்தனை வியாதிகள், எத்தனை நெருக்கங்கள் சொல்லு. ஏன்னா நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு, செத்துடலாமா அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு, சாவு வரலாம் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் நம்மை விலகி பாதுகாத்து ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லலாமா? எல்லாரும் நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கருவறையில் இருக்கும்போது ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய பிராணன் அழிந்து போக வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது, எத்தனையோ சூழ்ச்சிகள் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தரை விலக்கி பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எத்தனை கருத்துக்கள் அப்படி வந்தது, அது எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, நான் அப்பொழுதே போயிருப்பேன், நான் இறந்ததற்காக இத்தனை வருஷங்கள் ஆயிருந்தோம், நான் இறந்ததற்காக இத்தனை முறைகள் இறந்துவிட்டேன், அத்தனை போராட்டம், அத்தனை சூழ்ச்சிகள், அத்தனை நிந்தை, அத்தனை அவமானங்கள். ஆனாலும் உடைய கிருபைகளோடு கூட இருந்ததே அப்பா, உடைய கிருபைகளோடு கூட இருந்ததே ஆண்டவரே, உடைய கிருபைகளோடு கூட இருந்ததே ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு
Hallelujah.
இன்னும் எங்கள் பிராணம் நம்முடைய கரத்தில் இருக்கிறதாக எந்த பிசாசு நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனிதன் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் ஜீவன் நம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்கள் ஜீவன் நம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உள்ள கையில் எங்களை வரைந்திருப்பதற்காக எங்கள் மனதில் எப்பொழுதும் கொண்டதாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு பெரிய பயம் என்னன்னா உயிர் பயம். என்ன பயம்? ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம். ஆனா நமக்கு அந்த பயமே இல்லை. என்ன ஆனாலும் என் தேவனை தாண்டி ஒண்ணு எனக்கு நடக்கும். எல்லாரும் போல பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு ஜீவனாயிருக்கு. அவர் சொன்னது போல சொல்லணும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சாவை கண்டு பயப்படுற கூட்டம் தேவ பிள்ளைகளுடைய கூட்டம் அல்ல, சாவை எதிர்த்து இருக்கிற கூட்டம், சாவை தாண்டி போகிற கூட்டம். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுங்கள். ஆமென். என்னது? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா முடிசூட்டுகிறார் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு காரியமே அல்ல. தாவீதுக்கு வந்து அந்த கிரவுன் அப்படிங்கிறது என்னங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா தாவீது ஒரு ராஜாவாக இருந்த ஒரு மனிதன். ராஜானா சாதாரண ராஜாவா அல்ல, வெற்றி உள்ள ஒரு ராஜாவா இருந்த மனிதன். எவ்வளவு கீழே இருந்தாரோ அதை விட எவ்வளவு மேல கொண்டு போக முடியுமோ அவ்வளவு மேல கர்த்தர் கொண்டு போனார். அதனால அவருக்கு ராஜ கிரீடம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். அவருடைய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னா சாதாரணமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஈசாயின் குடும்பத்தில் ஒரு மனிதனை ராஜாவாக தேர்ந்தெடுக்க போகிறார் என்று சாமுவேலிடத்தில் சொன்ன பொழுது சாமுவேல் என்ன செய்தார் என்றால் ஈசாயுடைய வீட்டுக்கு போனார். ஈசாயுடைய வீட்டுக்கு போன பின்னாடி ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொன்னதை போலவே சாமுவேல் ஈசாயை பார்த்து சொன்னார், சாமுவேலே, உன் வீட்டிலே ஒருவனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். அப்படி சொன்ன உடனே ஈசாய் எப்படி இருக்கிறதா
ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? என்ன சந்தோஷம்? எப்ப என் வீட்டுல ஆண்டவர் ஒருத்தர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். உடனே அவர் சொல்லுகிறா, உன் வீட்டில் உள்ள எல்லா பசங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வர்றாரு. சில பேர் எல்லாம் உடனே எல்லாம் வீட்டுல இருப்பாங்களா? யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, எல்லாம் அங்கங்க இருப்பாங்க. 3 பேர் ராணுவத்தில் வந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாரு. யாருக்கும் சொல்லாம நீங்க சீக்கிரமா இங்க வாங்க, அப்பாவை பார்க்கணும், எங்க அப்பா கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வைத்தார். வர வச்ச பின்னாடி சாமுவேல் ஒவ்வொருத்தர் மேலே கை வச்சு ஆண்டவரை கேட்கிறார், நீ அபிஷேகம் பண்ண போகிற மனிதன் இவன் தானா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா வந்தவங்க எல்லா பசங்க மேலேயும் கை வச்சு கேட்டாச்சு, ஆண்டவரை ஒருத்த கூட இல்லைன்னு சொல்லிட்டார். இவனுக்கு ஒரே சந்தேகம், என்னடா அது, ஈசாயினுடைய வீட்டுல ஒருத்தர் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறான்னு சொல்லும் பொழுது இந்த ராணுவத்தோட 3 பேர் இருக்கிறாங்களே, அவங்க யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா இல்ல. சரி, மற்றவங்க யாராவது இருப்பாங்கன்னு கேட்டா இல்ல, ஒருத்தர் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு சந்தேகம் வந்து ஈசாயை பார்த்துக்கிற வேற ஏதாவது பசங்க இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்பதான் ஈசாயி சொன்னா, ஆமா ஒருத்தருந்தா அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஏன் அவனை கூப்பிடல அப்படின்னு கேட்டா அவனுக்கு மறந்துட்டான். நல்லா இல்ல, அவனுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைன்னு நினைச்சு. யாருக்கு? தாவீதுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவனுக்கெல்லாம் அந்த ராஜ்யம் என்ன செட் ஆகாது, அவனால அதனால செய்ய முடியாது, அவனுக்கு சரியா ஆடே மேய்க்க தெரியல, அவன் எப்படி ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்கள யாரோ ஒருத்தர் ராஜாவாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று நினைத்தான். நடந்தது என்ன? அவனதான் கண்ட ராஜாவை மாற்றினான். ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம்னா ராஜாவை பார்க்கறது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அவன் வந்த உடனே சாமுவேல் கை வைக்கிற இவனை என்ன செய்ய ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அபிஷேகம் பண்ணிட்டா. அபிஷேகம் பண்ண அடுத்த நிமிஷமே ராஜாவை உட்கார்ந்தல, ஏன்னா ஏற்கனவே ஒரு ராஜாவாக அமர்ந்து இருக்கிறான். அவன் கீழே இறங்கினாதான் இவன் என்ன செய்ய முடியும், மேல ஏற முடியும். இன்னும் நாட்கள் இருக்குது. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அவன் அடுத்த நாளே ராஜாவை அமர்ந்து விடவில்லை. அந்த ராஜ மேன்மை அடைவதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அந்த ராஜ மேன்மை இவனுக்கு கிடைக்க கூடாது என்று அந்த தேசத்தின் ராஜா சவுல் இவனுக்கு விரோதமாக எழுப்பி திட்டங்களை தீட்டினான். இவனை தேடிக்கொண்டே போனான். அவனே போனான், ராணுவத்தை மட்டும் அனுப்பி வைக்கல, அவனே போகிறான். இவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும். இவன் நமக்கு ஆப்போசிட் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒரு நாள் தாவீது அப்படி போய் நினைக்கல, நிக்கணும்னு நினைக்கல. அந்த ராஜ மேன்மை அப்படிங்கிறது சாதாரணமானதே அல்ல. ஒரு சின்ன பதவி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டாங்க. இந்த பதவி யாருக்கு கிடைக்கிறது, இது எனக்கு தான் இருக்கணும், சாக வரைக்கும் எனக்கு தான் இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் அதை விட்டு கொடுக்க விரும்புறது இல்லை. அப்படின்னா ராஜ பதவி யாராவது விட்டு கொடுக்க விரும்புவாங்களா? அவனும் விரும்பல. அதனாலதான் இவன் எனக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக நிற்கிறான். ஒரு காலம் வந்துச்சு, குறிப்பிட்ட நேரம் வந்தது, கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அவன் தலையில ராஜ கிரீடம் வைக்கப்பட்டது. அவன் எப்படி இருந்திருக்கும் தாவீது நினைச்சு பாருங்க. இவ்வளவு போராட்டம், இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு பின்னாடி நம்ம கையில ராஜ கிரீடம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க. அது போதிருக்கல, அது அவனை கேட்டாதானே தெரியும். எங்களுக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சோதனம். அண்ணா அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அதை அவன் எதிர்பார்த்து தேவன் அவனுக்கு கொடுத்தது, தேவன் அதை கொடுக்கிறத அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். அதுக்கு 1 வருஷம் அல்ல, பல வருஷங்கள் அவன் காத்திருந்தான். அந்த ராஜா என்கிற பதவியும் அவனுக்கு கிடைத்தது, அந்த கிரீடமும் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவன் அந்த கிரீடத்தெல்லாம் பெருசா பார்க்கல. ஏன் தெரியுமா? அந்த
அந்த கிரீடம் இன்னைக்கு என் கையில இருக்கும், என் தலையில இருக்கும், நாளைக்கு அந்த கிரீடம் என்ன விட்டு வேற ஒருத்தருக்கு போயிடும். அதை விட மேலானது என்னன்னா தேவனுடைய நன்மையும் கிருபையும். அதான் அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிறார். ஏன்னா அவருடைய கிருபைக்கு அளவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை. அந்த கிருபை இரக்கமோ தற்காலிகமானது அல்ல, நிரந்தரமானது. அல்லேலூயா. அதனால அவனுக்கு இருக்கிற ராஜ கிரீடத்தை விட அவன் எந்த கிரீடத்தை அவன் பெருசா பார்க்கிறான்? தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அவன் பெரிதாய் பார்க்கிறான். அதனால ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், அவர் என்ன செய்திருக்கிறார்? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த கிருபையும், அந்த எப்படிப்பட்ட கிருபை அப்படிங்கிறத, எப்படிப்பட்ட இரக்கம் அப்படிங்கிறத அங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அததான் அவன் பெருசா பார்க்கிறான். அவனுக்கு இருந்த அந்த ராஜ மேன்மை அவன் பெருசா பார்க்கல. எதை அவன் பெரிதாய் பார்க்கிறான் என்றால் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அவன் பெரிதாய் பார்க்கிறான். பார்த்து அவன் சொல்லுகிறான், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். இன்னும் அவருடைய கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபை அவ்வளவு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் நீதியுள்ள பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும். அல்லேலூயா. கிருபை கொஞ்ச நாளைக்கு தான் கிடையாது, அது எப்படிப்பட்டது? தனக்கு இருந்த ராஜ கிரீடத்தை அவன் எப்படி பார்க்கிறான்? இது இல்லடா நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இது நமக்கு முக்கியம் இல்லை, இதை விட எனக்கு முக்கியம் என்ன? அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவருடைய இரக்கத்தை நம்ம காண்பிச்சிருக்கிறோம்? எத்தனை பேருடைய கிருபையை நமக்கு காண்பிச்சிருக்கிறார்? அந்த கிரீடம் தான் நமக்கு முக்கியமான கிரீடம். ஒரு நாள் வரும், அந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அது வாடாத கிரீடம், அது நித்திய கிரீடம். அதை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்தது மட்டுமல்ல, அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்ய போகிறோம். அல்லேலூயா. தாவீதுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். யாரோடு? அவரோடு கூட இருந்து அவர் ராஜாதி ராஜாவா இருப்பார். நம்ம எல்லாம் குட்டி ராஜாக்களா இருந்து என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென். வசந்த வாசிக்கலாம். ரோமர் 5:17. சீக்கிரமா ரோமர் 5:17. நம்ம அதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ரோமர் 5:17. எல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்ற பாருங்க, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அது யாரு? ஆதாம் மூலமா வந்து அந்த காரியம், அதை விட்டுருங்க. இரண்டாவது ஆதாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எதை
அதிக நிச்சயம். அப்படின்னா நமக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறது எப்படிப்பட்ட கிருபைன்னா ஆளுகை செய்கிற கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய பேர் சொல்றதே கிடையாது. ஒருத்தன் சொன்னாங்க அதை வாசிச்சு எனக்கு பயமா இருக்குது. அல்லேலூயா. நாம் அது எப்படிதான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே அது நமக்கானது அல்ல. இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார்களே அவர்களுக்கானது, நமக்கானது அது அல்ல. நமக்கானது எதுன்னா 1வது அதிகாரம் 1-6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபையை இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1-6 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்கலாமா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இவர் நம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரரை யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்கான விசேஷம். இவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் பற்றிய சாட்சியை குறித்து தான் கண்ட யாவரையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கைக்கொள்ளுகிறவர்களும் வாங்கியவார்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஆசிரியர்கள் 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்தின் முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோருக்கு முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜர்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 6வது தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை கழுவி தம்முடைய பிதாவின் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்ம என்னவா இருக்கிறாரா? அவரு ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு. ஆமென். அப்ப நமக்கு என்ன இரக்கம், என்ன கிருபையை கொடுத்திருக்காரு அப்படின்னா ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருப்பதற்கான கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்ப நடக்கும்? அப்படி 6 வருட அரசாட்சியில கண்டிப்பாக நடக்கும். ஆமென். எங்களுக்கு நான் என்ன செய்ய போறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென். சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? தாவீது ஆண்ட காலங்கள் கொஞ்சம், நம்ம ஆண்ட வருஷங்கள் 1000 வருஷங்கள். எப்படி இருக்குது நினைச்சு பாருங்க. 1000 வருஷம் இருக்குமா? இருப்போங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வருஷத்துல அந்த நாட்களில ஒரு குறைவும் இல்லை இல்லையா? ஜேசன் பாஸ்டர் பொழுது சொன்னார் இல்லையா, நீங்க எல்லாம் உங்க வீட்டுல புளிய வளர்க்கலாம், சிங்கம் வளர்க்கலாம், எல்லாமே வளர்க்கலாம், ஒண்ணுமே ஆகாது. காரணம் என்ன? எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? சில பேர் கேட்கறது ஒண்ணு, இதெல்லாம் எனக்கெல்லாம் ஆளுகை கொடுக்கவே இல்லை, நான் இதை கேட்கிறேன் தரவே இல்லை. இதையெல்லாம் அவர் கொடுக்குறதெல்லாம் மேலானதை ஒன்றை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அது? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீங்கள் ஆளுகிறவர்களாக தேவனுடைய சமூகத்திலே அவரோடு கூட இருக்கிறவர்களாக அப்படியே வலது பாசத்தில் உட்காரக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட பெரிய மேன்மை உலகத்தில் எதுவுமே கிடையாது. விசுவாசிக்கிறேன். அதனால இந்த உலகத்தான போல சின்ன சின்ன காரியத்துக்கு போய் என்ன செய்யக்கூடாது? இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இதெல்லாம் கேட்ட ஆண்டவர் கொடுக்கலையே, இதை நாம் கேட்ட ஆண்டவர் செய்யலையே. இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு அப்படித்தான் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் அதிகமாக பெற்றுக்கொண்டு யார் என்றுமே மறுதளிக்காதபடிக்கு என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றாதிருக்கும். அதுபோல நான் பிச்சைக்காரனா இருந்து திருடி திங்காதபடிக்கு என்னை பிச்சைக்காரனாக மாற்றாது. அன்னைக்கு எனக்கு உண்டாக இருக்கிறது எனக்கு போதும். அல்லேலூயா. நீங்க நாளைக்கு போய் என்ன செய்யாதீங்க, ஐயோ நான் என்ன செய்ய போறேன் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அது நமக்கு போதும். நாளைக்கு நம்ம பிளான் இருக்கணும்.
கொடுத்துக்கிற பலத்திற்காக நன்றி. இன்னைக்கு ஆண்டோட கொடுத்துக்கிறதான நல்ல ஆரோக்கியத்திற்காக நன்றி. இன்னைக்கு எனக்கு கொடுத்துக்கிற உணவுக்காக நன்றி. நாளைக்கு உள்ளதை கர்த்தர் நாளைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ற, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. ஆனா அன்னைக்கு அதுக்கு தேவையான ஆகாரத்தை பரமபிதாக்களை போடுகிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நிறுத்திடல, அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் யாரு சொல்லுங்க, அவைகளை விட நாங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அவர் கொடுக்காம இருப்பாரா? கொடுக்க வல்லமையுடையவராக. அப்ப நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? நம்ம ஆளுகை செய்கிறவர்கள். இன்னைக்கு எனக்கு ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா அன்னைக்கு ஒரு தேசத்தையே கருத்து நம்ம கொடுத்து ஆளுகை செய்ய. அல்லேலூயா. அதுல எண்ணி பார்த்தா கூட நமக்கு அறிவு கெட்டாத அளவுக்கு தான் அன்னைக்கு நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. ஐயோ, இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கலையே, இத்தனை ஆண்டவரோட சர்ப்ரைஸா வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் சர்ப்ரைஸா தான் வச்சிருக்கோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டணுங்கிறது அவருடைய ஆசை. அவருடைய ஆசை என்ன தெரியுமா? என்னை பின்பற்றி என்னை பிடித்து கொண்டு எனக்கு நன்றி சொல்லுவாய் மார்க்கம், உனக்கு தேவையானதை எல்லாம் பின்னாடி நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பார்க்க விரும்புறீங்க. காண்கிறவர்கள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவை. அநேகருக்கு நம்ம பார்க்கல, அதெல்லாம் கர்த்தர் நமக்கு நித்தியமாக்கி கொடுக்க போகிறார். அது நித்திய காலமே நம்மோடு கூட இருக்க போகிறது. எது வேணும்? அநித்தியமானதா நித்தியமானதா வேணுமா? அப்ப அதை என்ன நம்ம எதை பார்க்கணும்? கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்க்கிறதுனால கொடுக்கலாமா? அவன்கிட்ட சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நன்மையினாலும் இந்த இரக்கங்களினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டினீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே.